குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த திருவாசகத்திலிருந்து 42வது தலைப்பில் அமைந்துள்ள சென்னிப்பத்து. சென்னிப்பத்து என்ற தலைப்பிற்கு நாம் சித்தாந்த கருத்துக்களோடு பொருள் சிந்திக்க இருக்கின்றோம். சென்னி என்பது பொதுவாக தலை. மணிவாசக பெருந்தகை தமது தலைமேல் இறைவன் திருப்பெருந்துறையில் தன் 2 திருவடிகளையும் வைத்து தீக்கை செய்து ஆண்டு அருளியதை நினைந்து அடியார்களை பேரின்பத்தில் அழுத்துவிக்கும் அத்திருவடிகள் தம் தலைமேல் மிளிர்ந்து ஒளியாய் விளங்கும் என்று கூறும் 10 பாடல்களை உடைய பதிகம் சென்னிப்பத்து ஆகும். இறைவனது வலத்திருவடி அறிவையும் இடது திருவடி செயலையும் குறிக்கக்கூடியது. இறைவன் திருவடிகள் 2ம் வந்து தலைமேல் இருப்பதாக எப்போதும் நினைத்திருப்பதால் நமது அறிவும் செயலும் இறைவனுடைய வியாபகத்துள்ளே அடங்கி இருப்பதாக உணர்வு தலைப்படும். நம்ம எப்பவுமே இறைவனோட திருவடிகள் 2ம் நம்முடைய தலைமேல் இருப்பதாக பாவனையாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதனை தாடலை, அதாவது தாழ் கூட்டல் தலை, தலை மேல தாழ் பெருமானுடைய திருவடி அப்படின்றதான் இதுக்கு பொருள். இறைவன் தாழ் நம் தலைமேல் இருப்பதாக நினைத்திருப்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஆண்டான் அடிமை உறவை வளர்க்கும். இறைவன் எப்பவுமே நமக்கு ஆண்டவன், நாம் எப்பொழுதும் உயிர்கள் இறைவனுடைய அடிமை. இதை நாம் உணரணும். இதுதான் நம்ம உள்ள கருத்து. ஆண்டான் அடிமை உறவை வளர்க்கும். எது வளர்க்கும்? இறைவனோட திருவடியை எப்பவுமே நம்ம தலைமையில சுட்டி கொண்டிருப்பது இந்த ஆண்டான் அடிமைங்கிற உறவை வளர்க்கும். இதுவே நமக்கு சிவானந்த விளைவை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த பாடலுக்கு சிவ விளைவு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சிவம்னாலே பேரின்பம். சிவபெருமானின் திருவடிகள் நமக்கு எப்பவுமே பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது, பேரின்பத்தை விளைவிக்கக்கூடியது. சென்னிப்பத்தில் அதனாலதான் சிவ விளைவு. சிவ விளைவுன்னா, சிவம்னா பேரின்பம், விளைவுன்னா சிவத்தை போற்றுவதனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா பேரின்பம். அன்பு நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவனை அடைய முடிய தகுதி கிடைக்கும், இறைவனை அடைய முடியும். அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அன்பினால மட்டுமே இறைவனை அடைய முடியும், வேற எதுனாலையும் அடையவே முடியாது. அதுதான் மணிவாசக பெருந்தகை சொல்லக்கூடிய நமக்கு செய்தி. இனி நாம் பாடலை பாட இருக்கின்றோம். சிற்றம்பலம். 42 சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது சிவ விளைவு. சென்னி என்பது தலை. திருப்பெருந்துறையில் குருவாய் வந்து தன் இணையார் திருவடிகளை பொற்கழல்களை பெருமான் தலைமேல் வைத்து ஆட்கொண்டருளிய மகிழ்ச்சியை அடிகளார் 10 பாடல்களில் தம் நன்றியை நவில்கின்றார். இப்பதிகத்திற்கு பண்டை பெரியோர்கள் சிவ விளைவு என்று பொருத்தமான பெயர் சூட்டியுள்ளார்கள். எப்பவுமே நாமும் அதே பாவனையில் தான் இருக்கணும். பெருமானுடைய திருவடிகள் 2ம் நம்ம தலைமையில் இருக்கிறதாக பாவனையில் எப்பவுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதான் அந்த 10 பாடல்களோட பொருள். தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெரும் துரை நாயகன் மூவராலும் அறியொண்ணா முதலாய ஆனந்த மூர்த்தியாள் யாவராயினும் அன்பரன்றி அறியொண்ணாமலர் சோதியாள் தூய மாமலர் சேவடி கண் நம் சென்னி மண்ணி
சுடருமே. அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிற்றன்மை சிவலோக நாயகன் தென்பெரும் துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளையோர் பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. நங்கை மீரென்னை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெரும் துறை மேய சேவகன் நாயகன் மங்கை மார்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணிகொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி பொழியுமே. பக்தர் சூழ பரவரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்தில் புகுந்தெமை ஆளும் கொண்டு எம் பணிகொள்வான் வைத்த மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெரும் துரை மேவினான் காயத்துள்ள முதுர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. சித்தமே புகுந்தெம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்துயலாம் பத்தி தந்துதன் பொற்கலர்கணே பண்மலர் கொய்து சேர்த்தளும் முத்தி தந்திந்த மூவுலகுக்கும் அப்புறத்தெம்மை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை என்றடியார்கள் தங்கள் அருள் குழாம்புக விட்டு நல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய செவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. புழுவினாள் பொதிந்திடுக்குரம்பையில் பொய்தனை ஒளி வித்திடும் எழில் கொள் சோதியம் ஈசன் எம்பிரான் என்னுடை அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூமலர் கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு வலுவில்லாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும் ஒம்பரான் உலகுடறுத்த புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளிமை அடியார்கட்கின்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்காளிங்கே வம்மின் நீருங்கள் பாசம் தீர பணிமினோ சித்த மாதரும் சேவடி
சேவடி கண் நம் சென்னி மண்ணி திகழுமே. சித்தமாதரும் சேவடி கண் நம் சென்னி மண்ணி திகழுமே. சிற்றம்பலம். தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கு ஆரமுது அனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. சிற்றம்பலம்.